ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் சேராங்கோட்டை மீனவர் பகுதியில் வசித்து வருபவர் ஷாலினி. 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஷாலினியை அதே பகுதியை சேர்ந்த மீனவரான 21 வயது முனியராஜ் என்பவர் காதலித்துள்ளார். இதற்காக அடிக்கடி மாணவியை தொந்தரவு செய்து இருக்கிறார். தினமும் பள்ளி செல்லும் போது, பள்ளி சென்று வீடும் திரும்பும் போது என்னை காதலிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கடந்த 2 வாரமாக ஷாலினிக்கு இப்படி தொந்தரவு அளித்துள்ளார். இதனால் கடும் வேதனையடைந்த மாணவி இது பற்றி தன் அப்பா அம்மாவிடம் கூறியிருக்கிறார். அவர்களும் உடனே முனியராஜ் வீட்டுக்கு சென்று இது பற்றி பேசி கண்டித்துள்ளனர். மாணவி பெற்றோரிடம் கூறியதால் முனியராஜ் ஆத்திரமடைந்துள்ளார். இந்த நிலையில்தான் இன்று காலையில் ஷாலினி எப்படியும் பள்ளிக்கு வருவார், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு புறப்பட்டுள்ளார். வழக்கம் போல் இன்று வீட்டில் இருந்து பள்ளிக்கு புறப்பட்டுள்ளார். இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருந்த முனியராஜ் சிறிது தூரத்தில் பின் தொடர ஆரம்பித்துள்ளார். ஏய் நில்லு என சொல்லியபடியே மீண்டும் காதலிக்குமாறு கூறியதாகவும், காதலிக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன மாணவி அவரிடம் இருந்து விலக முயற்சி செய்துள்ளார். இதையடுத்துதான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக மாணவியை குத்தியுள்ளார். இதில் மாணவி இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து முனியராஜை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் குற்றவாளி முனியராஜுக்கு கடுமையான தண்டனை வழங்கினால்தான் உடலை பெற்றுக் கொள்வோம் என கூறி வருகின்றனர். மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் உள்ள நிலையில் கொலை நடந்த இடத்தில் தடயவியல் மற்றும் நுண்ணறிவு நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்பட